இந்த ஃபியர் உடனே வந்துருச்சுல, இந்த காத்து வந்த உடனே, அந்த அலை வந்த உடனே, தண்ணி கப்பல்ல நிரம்பின உடனே ஒரு ஃபியர் வந்துருச்சுல. அந்த ஃபியர் உங்களை என்ன தெரியுமா செய்ய தோணும்? ஏகரி குதிச்சிடலாமா? கற்பனை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ஏகரி குதிச்சிடலாமா? எங்கேயாவது பைபிள்ல இல்லை, ஆனா கற்பனை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. குதிச்சுட்டு எங்கேயாவது ஓடிடலாமா? நீந்திக்கிட்டு போயிடலாமா? பிரச்சனையே இல்லாத எங்காவது ஒரு இடத்துக்கு போயிடலாமா? அடிக்கடி சொல்ற மாதிரி தாவீது நினைக்கிறேன், எனக்கு ஒரு ரெக்கை இருந்துச்சுன்னா புறாவை போல் பறந்து நான் ஒரு இடத்துல போய் நிம்மதியா இருப்பேன், மலை மேல போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடுவேன். இங்க என்னடான்னு பார்த்தா இவ்வளோ கஷ்டம், பண கஷ்டம், பொருள் கஷ்டம், வியாதி கஷ்டம், கடன் பிரச்சனை, அது இதுன்னு போய்கிட்டே இருக்கு. என் வாழ்க்கையில கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. எக்ஸிட் ஆயிடலாம் அப்படித்தானே தோணும். வெளியேறிடலாம், எங்கேயாவது போயிடலாம், எதையாவது செஞ்சுக்கலாம். சில சமயங்கள தற்கொலை வரைக்கும் யோசிச்சிருவோம். எவ்வளவு நியூஸ் நம்ம வாசிக்கிறோம். பயம் வந்துடுச்சு, அதை பண்ண முடியல, இதை செய்ய முடியல, அது வந்துடுச்சு. கோவிட் டைம்ல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அது டாக்டர். அந்த பயத்தினால அது என்ன முடிச்சுக்கலாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு கோவிடுக்கு அவ்வளவு பயந்தாங்க. ஆரம்ப சமயத்தில் நிறைய பேருக்கு கோவிடுக்கு இறந்தாங்களே இல்லையோ, பயத்துக்கு இறந்தாங்க. நிறைய பயத்துக்கு இறந்தாங்க. பயம் அவங்களுக்குள்ளாக வேறு காரியங்களை உருவாக்கிடுச்சு, பலவீனத்தை உருவாக்கிடுச்சு. வாழ்க்கையை முடிச்சிடலாம், ஏதாவது செஞ்சுக்கலாம். அதுக்கு மாறாக எக்ஸிட் ஆகலாம், இல்ல என்ஷூர் பண்ணலாம். என்ஷூர்னா என்ன தெரியுமா? உறுதிப்படுத்திக்கலாம். என்ன உறுதிப்படுத்திக் கொள்ள போறீங்க நீங்க? பயம் உங்களை தொடரும் போது, என் வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை தொடரும் போது, ஒண்ணு நான் எக்ஸிட் ஆயிடலாம், எதையாவது செஞ்சுட்டு போயிடலாம், எங்கேயாவது ஓடி போயிடலாம், முடிச்சுக்கலாம் வாழ்க்கைய அப்படின்னு ஒரு முடிவு இருக்கலாம். பயம் அப்படிதான் எடுக்கும். ஆனா ஃபெய்த் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும் போது நீங்க என்ஷூர் பண்ணுவீங்க. என்ன என்ஷூர் பண்ணுவோம்? உறுதிப்படுத்திக்குவீங்க, கர்த்தர் இப்போதும் என்னோடு கூட உண்டு. உறுதி வந்துடும். என் அப்பா என்னோடு கூட இப்போது உண்டு, என் ஊழியத்துல என்னோடு கூட கர்த்தர் உண்டு, என் வேலை விஷயத்துல கர்த்தர் இப்போது என்னோடு உண்டு. ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு திடீர்னு, அந்த சம்பளத்தை நம்பிதான் அவங்க குடும்பமே நடந்தது. திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வேலை போனதுக்கு தெரியாது அவங்க எவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் வச்சாங்கன்னு தெரியாது. அப்படியெல்லாம் அந்த உலகத்தில் நடக்குது. பயம் அப்படிதான் கொண்டு போவோம் என்னையும் உங்களையும். ஆனா ஃபெய்த் என்ஷூர் பண்ண வைக்கும். எதை என்ஷூர் பண்ண வைக்கும்? விசுவாசத்தை என்ஷூர். அதாவது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், காற்றையும் கடலையும் அமைதலாக்கினார், என் வாழ்வையும் அவர் அமைதலாக்குவார் என்கிற உறுதி. இன்னொரு தடவை சொல்லட்டுமா? அவர் லிட்டரலா காற்றையும் அமைதலாக்கினார், கடலையும் அமைதலாக்கினார். அந்த வசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் யாராவது எடுத்து வாசிக்கிறீங்களா? 41வது வசனத்தை, 41வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 41வது வசனத்தை. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இப்ப நாம அதை தான் நம்ம பார்த்துக்கணும். இப்ப அந்த சம்பவம் எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக உண்டாயிடுச்சு. இவர் யாரோ? அவருக்கு இந்த உலகம் கீழ்ப்படுகிறது, அதை என்ஷூர் பண்ணிக்கலாம். அவருக்கு இந்த இயற்கை கீழ்ப்படுகிறது, அவருக்கு இந்த வானம் இந்த பூமி கீழ்ப்படுகிறது, அவருக்கு இந்த உலகமே கீழ்ப்படுகிறது, அவர் படைத்த எல்லாமே கீழ்ப்படுகிறது. அவர் யாரையும் எதையும் கல்லையும் எதையும் எடுத்து பயன்படுத்துவார். என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னோடு கூட அவர் இருப்பதை நான் உறுதி செய்ய கொள்ளணும்.
அப்ப விசுவாசத்தை நான் பயன்படுத்தும் போது நான் என்ஷூர் பண்ணிக்குவேன், கர்த்தர் எதையும் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றையும் கூடும் என்று சொல்லுகிற கர்த்தர் என்னோடு கூட உண்டு. நீங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா சம்பவங்களையும் நினைச்சுக்குங்க, அது எல்லாமே உங்களை உறுதிப்படுத்திடும். விசுவாச தந்தைகளை நினைச்சுக்குங்க, ஆபிரகாமை நினைச்சுக்குங்க. 99 வயசு, வாக்குத்தத்தம் கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, கடைசியில வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. ஒரு அழகான பையன். இது யாரால கூடும்? என் கர்த்தரால் கூடும். அதை என்ஷூர் பண்ணிக்கணும். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உயிருக்கு போராடிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த உயிரை எப்படி காப்பாத்துறாரு கடவுள்? எப்படி காப்பாத்துறாரு? ஒவ்வொரு நாளும் அடிக்கடி அவர் யாக்கோபு தேவன்கிட்ட கேட்டுட்டே இருப்பான், என்ன உயிரோட வைங்க, நான் அங்க போறேன், நான் இங்க போறேன், என் பொருத்தனைகள் நிறைவேற்ற என்ன உயிரோட வைங்க. இரவும் பகலும் தேவனோடு போராடி பெற்றுக்கொண்டிருக்கிறான், ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறான். உறுதி இருந்தது. அப்ப பழைய ஏற்பாட்டு எல்லா சம்பவங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீனின் வயிற்றுல யோனா அங்கிருந்து உறுதியோடு அவர் கூக்குரல் இடுகிறார், மீனுக்கு கட்டளை இடுகிறார். எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு இருக்கிறது. எல்லாவற்றின் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. காற்றுக்கும் கடலுக்கும், எல்லா மிருக ஜீவன்கள் மீதும், எல்லா பறவைகள் மீதும், எல்லா இயற்கையின் மீதும், எல்லா மரம் செடி கொடிகள் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்டவர் என் படகில் வாசம் தூங்கிக்கிட்டு இருக்கிறார், வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார், என் கூட இருக்கிறார், இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். அவர் என்னை காப்பாற்றுவார். நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலை நான் இருக்கிறேன் இப்போ, பயம் என்ன எங்க நடத்துது? எக்ஸிட் ஆயிடலாம். ஆனா விசுவாசம் என்ன எங்க நடத்துது? என்ஷூர் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. பயம் என்ன அப்படிதான் நடத்தும். இனி என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி பயம் சொல்லும். இல்ல, இங்கதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு சொல்லி விசுவாசம் சொல்ல வைக்கும். அல்லேலூயா. அப்ப என்ஷூர் பண்ணிக்கணும். நான் அந்த மன உறுதி எனக்கு வேணும், மன தைரியம் எனக்கு வேணும். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்ட தேவன்? சகலமும் அவரால் கூடும், சகலமும் அவருக்கு அடங்கும் என்கிற அந்த என்ஷூர் எனக்கு உங்களுக்கு வேணும். ஒரு பெரிய புயலை பெரிய அமைதலாய் மாற்றிட்டார். எதிர்நோக்கி வந்த ஒரு பெரிய புயலை அமைதலாய் இருன்னு சொல்லி ஒரு செகண்ட், a great storm became a great calm by Jesus. ஒரு பெரிய புயல் வந்தது, ஒரு செகண்ட்ல காற்றையும் கடலையும் அமைதலாயிருன்னு சொல்லிட்டாரு. இறையாதேன்னு ஒரே வார்த்தை சொன்னாரு, அது அப்படியே பெரிய அமைதல் ஆயிடுச்சு, ஒரு சத்தமும் கிடையாது. அப்படி செய்தவர் என் வாழ்க்கையிலும் செய்கிறார். இப்போ அவர் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியில இருந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டி அமைதலாக்குனாரு. உடனே திரும்ப சீசர்கிட்ட அது அமைதல் ஆயிடுச்சு. இப்ப இவனுக்குள்ள ஒரு பெரிய காற்றும் கடலும் ஓடிட்டு இருக்குது, இதை அமைதலாக்கணும். எங்கயா விசுவாசம்? நான் விதைத்த விசுவாசம் எங்க? நான் காட்டி கொடுத்த விசுவாசம் எங்க? நான் கற்றுக் கொடுத்த விசுவாசம் எங்க? நான் உனக்கு முன்மாதிரியாய் காண்பித்த விசுவாசம் எங்க? எங்க போச்சு உன் விசுவாசம்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அந்த கேள்வி என்ன பார்த்து சில சமயங்கள்ல கேட்கிறாரு. உங்களை பார்த்து கேட்கிறாரா இல்லையோ, என்ன பார்த்து அதிகமா கேட்பாரு. ஏண்டா எல்லாத்துக்கும் பயப்படுற? நான் ஒருத்தன் உன் கூடவே இருக்கிறேனே. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக இருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டவனாய் உன் கூடவே இருக்கிறேனே, உன்னை நடத்துறேனே, உன்னை நடத்தினேனே. கொஞ்சம் திரும்பி பாரு, எங்கெங்கிறதெல்லாம் உன்னை கடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு மலைகளை தாண்டி கொண்டு வந்திருக்கிறேன், எவ்வளவு கடலை தாண்டி கொண்டு வந்திருக்கிறேன், எவ்வளவு வியாதியை தாண்டி கொண்டு வந்திருக்கிறேன், எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி கொண்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறது எதனால? என்னால தானே. ஏன் மீது ஏன் உனக்கு விசுவாசம் இல்லை? வெளியில இருந்த காற்றையும் கடலையும் அதட்டுறது மாத்திரம் இல்ல, மனுஷன் உள்ளுக்குள்ள இருக்கிற காற்றையும் கடலையும் அதட்டி விட்டாரு. பயந்து போயிட்டாங்க. அந்த சூழ்நிலை எவ்வளவு அழகா விசுவாசத்தை போதிக்கிறார் பாருங்க. நான் இருந்தேன்னா ஏண்டா என்ன தூங்க விடல, ஏண்டா இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு வந்தனாடா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லடா. ஒரு 10 நிமிஷம் தூங்க விடுறீங்களா என்ன? ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா விடுறீங்களா என்ன? நான் கேட்பேன்.
அவர் அதை குறித்து அதெல்லாம் அவர் கவலையே இல்லை. அங்கேயும் விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? எக்ஸிட் அண்ட் என்ஷூர்.